என் படத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டுட்டு அவங்க கிட்ட பேச முடியாதுன்னா எப்படி கார்த்திக்? முதல்ல போனை கையில் கிட்ட கொடுங்க. ஒரு நிமிஷம் சார். நீ 1000 சொல்லு, ஆனா ஒரு நடிகையை என்னால பொண்ணா ஏத்துக்கவே முடியாது. அப்பா, நான் சொல்றது தயவு செஞ்சு கார்த்திக். யார் நீ? அப்பா, இவரு கார்த்திக், என் ஃப்ரெண்டு. என்னோட டேட்ஸ் எல்லாம் இவர் தான் பாத்துக்கிறாரு. இந்த விளக்கெல்லாம் எனக்கு எதுக்கு? கயல், ப்ரொடியூசர் லைன்ல வெயிட் பண்றாரு. ஹலோ சார். என்ன மேடம், என்ன பிரச்சனை? இங்க ஷூட்டிங் நிக்குதுமா? சாரி சார், அப்பா அம்மா சென்னை வந்திருக்காங்க. ஒரு சின்ன பிரச்சனை, அதான் பேசிட்டு இருக்கேன். இதோ கிளம்பிட்டேன் சார், ஒரு 10 மினிட்ஸ்ல வந்துருவேன். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க கயல். கிளம்புங்க மேடம், கிளம்புங்க. உங்க வேலை என்னால பாதிக்க வேண்டாம். எங்க வாழ்க்கையை நீ கெடுத்தது போதும், ஆனா உன் வாழ்க்கையை நான் கெடுக்க விரும்பல. கிளம்பு சார். நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது சார். கயல் உங்க எல்லாரையும் நினைச்சு அழாத நாளே இல்ல சார். ஏய், போயிரு போயிரு. கார்த்திக், பேசாதீங்க. சரிப்பா, நான் கிளம்புறேன். உங்களை என்னால கன்வின்ஸ் பண்ண முடியல. நீங்க என்ன புரிஞ்சுக்கிற நாள் சீக்கிரம் வரணுங்கிறது தான் என்னோட ஆசை. போகாத. ஏய், என்ன வாய மூடிட்டு பேசாம இருக்கியா? இல்ல நீ அவங்க கூட சேர்ந்து கிளம்புறியா? போ போன்ற. அப்பா, நீங்க எல்லாருமே சந்தோஷமா இருங்க. அம்மா, அப்பா நல்லா இருந்தாதான் நீங்க எல்லாரும் நல்லா இருக்க முடியும். என் ஒருத்திக்காக இந்த குடும்பமே செதஞ்சு போறத நான் விரும்பல. இனிமே நான் உங்களை பார்க்க வரல. இது பாரு, வெறும் வாய் வார்த்தையா சொல்லிட்டு போயிடாத. மனசுக்குள்ள பத்திரமா வைராக்கியமா வச்சு பூட்டிக்கோ. இனிமே நமக்குள்ள எந்த உறவும் இல்ல. எனக்கு ஏதாவது நானா கூட நீ வரக்கூடாது. ஐயோ அம்மா, இனிமே நமக்குள்ள எந்த உறவும் இல்ல. எனக்கு ஏதாவது நானா கூட நீ வரக்கூடாது. ஐயோ, நெருப்பள்ளி கொட்டுறீங்களே. உங்களோட வீம் இந்த குடும்பத்தை எங்க கொண்டு போய் நிறுத்த போகுதோ? அக்கா அக்கா. ஏய், என்ன போ அக்காவும். பொண்ணு போகாத, பொண்ணு போகாத. நீ அழாதம்மா, நீ அழாத. நீ அழாத. நீங்க சந்தோஷமா இருங்க. நான் வரேன். தீபி, அம்மா, கயல், அங்க ஸ்பாட்ல எல்லாரும் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ ஓகே தானே? விட்டு தள்ளு கயல். காலையில தான் நீ உற்சாகமான மூட்ல பேசின. எதை பத்தியும் கவலைப்படாம நடிப்புல மட்டும்தான் கவனம் செலுத்த போறேன்னு சொன்ன. அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு. இந்த சூழ்நிலையில என்ன பேசணும்னு எனக்கும் தெரியல. நீ சொல்ற மாதிரி பிரச்சனைகள் உனக்கு நாலா பக்கமும் வந்துகிட்டே தான் இருக்கு. என்ன சொல்லி நான் உன்னை சமாதானப்படுத்துவேன்? பரவாயில்ல கார்த்திக், பாத்துக்கலாம். சார் வந்துட்டாங்க சார். குட் மார்னிங் சார்.
சாரி சார். உங்க மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க கயல்? 3 மணி நேரமா வெயிட் பண்றோம். இதெல்லாம் ரொம்ப தப்பு கயல். ஒவ்வொரு நாளும் நான் வந்து பஞ்சாயத்து பேசுற அளவுக்கு நிலைமை